பற்றி எரியும் ஆக்கிரமிக்கப்பட்ட வட இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்ட ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் பலஸ்தீனிய போராளிகளின் தரமான திட்டங்களும் வீரியமான தாக்குதல்களும் சுஜையாவின் புதைக்குழிகளை முத்தமிட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் படை தளபதியும் அடுத்த கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் ஹமாஸ் தரப்பினர் வழங்கி இருக்கக்கூடிய பதில்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் கடந்த 9 மாதத்திற்குள்ளே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்துடைய மிக முக்கியமான 5 தளபதிகளை படுகொலை செய்துள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுக்கக்கூடிய மிக முக்கியமான 5 படை தளபதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை செய்துள்ளது. இந்த வரிசையில் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் இன்னும் ஒரு மிக முக்கியமான படை தளபதி ஒன்றினை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. லெபனானின் டயர் பிரதேசத்தில் வாகனம் ஒன்றில் சென்று கொண்டிருந்த அசீஸ் படைப்பிரிவு தளபதி முகமது நிமா நாசர் அவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே படை தளபதி நிமா நாசர் அவர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார். அதே போன்று அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு போராளியும் வீரமரணம் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் அசீஸ் படைப்பிரிவிலே இவர் மிக முக்கியமான தளபதியாக செயற்பட்டுள்ளார். கடந்த 9 மாதமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மேற்கு பிரதேசத்திலே மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஏவுகணை தாக்குதல்களுக்கும் ட்ரோன் தாக்குதல்களுக்கும் இவர் தான் பொறுப்பாகவும் இருந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இவர் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற லெபனான் யுத்தத்தின் போதும் ஒரு மிகப்பெரிய பங்கொன்றினை வகித்துள்ளார். அத்தோடு கடந்த 10 வருடங்களாக சிரியாவிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் அல் கைதா பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் இவர் மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். ISIS பயங்கரவாதிகளின் முக்கியமான தலைமைகளுக்கு எதிராகவும் அல் கைதா பயங்கரவாதிகளின் முக்கியமான தலைமைகளுக்கு எதிராகவும் இவருடைய வழிகாட்டலின் கீழ் தான் வெற்றிகரமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தற்போது முகமது நிமா நாசர் அவர்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் படை தளபதிகளை படுகொலை செய்வதன் மூலமாக யுத்த களத்தில் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்திவிட முடியாது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எப்போதும் படை தளபதிகளையும் தலைமைகளையும் படுகொலை செய்வதன் மூலமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும் என நினைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரோ ஹமாஸ் இராணுவத்தினரோ தனிநபர்களில் தங்கி இருப்பதில்லை. ஒரு தளபதி படுகொலை செய்யப்பட்டால் அந்த இடத்திற்கு இன்னும் ஒரு தளபதி உடனடியாக நியமிக்கப்படுவார். ஏனென்றால் எதிர்ப்பு குழுவினர் தொடர்ச்சியாக யுத்த களத்திலே இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியான யுத்த களத்தில் இருக்கின்றார்கள். சிரியாவினுடைய யுத்த களத்திலும் ஈராக்கினுடைய யுத்த களத்திலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மிகப்பெரிய பயிற்சிகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். எனவே தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டாலும் அதனால் யுத்த களத்தில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 3 மாதங்களிலேயே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய மிக முக்கியமான 3 படை தளபதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் வான்வழி தாக்குதல்கள் மூலமாக படுகொலை செய்திருந்தது. இவ்வாறு படை தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டாலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த படை தளபதிகளுடைய படுகொலையானது அவர்களுடைய தாக்குதலின் வீரியத்தையும் குறைக்கவில்லை. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் படுகொலைகளுக்கு பின்னால் தான் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களுடைய எண்ணிக்கையையும் வீரியத்தையும் அதிகப்படுத்தி இருந்தார்கள். ஒவ்வொரு தளபதி படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் அவர்களுடைய தாக்குதல்களை பல மடங்கினால் அதிகரித்திருந்தார்கள். எனவே படை தளபதிகளை படுகொலை செய்வதன் மூலமாக எந்த விதமான அழுத்தத்தையும் வழங்கிவிட முடியாது. இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவத்திற்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் சர்வதேச ரீதியில் மாயை ஒன்றினை வெளிப்படுத்துவதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இந்த படுகொலைக்கு பிறகு நேற்று மாலையிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமானது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இதற்கமைவாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் நேற்று மாலை 6 மணி அளவில் கோலான் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கெய்லா இராணுவ தளத்தினை இலக்கு வைத்து 100க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். வெறும் அரை மணித்தியாலங்களுக்குள்ளேயே இந்த 100கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் கெய்லா இராணுவ தளத்தினுடைய பல பகுதிகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த இராணுவ தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயிற்சிகை நிலங்களும் முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளன. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கு சொந்தமான குடியிருப்பு கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை அணைக்க முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தீயணைப்பு படைகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் கிரியட் ஷமோனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 769வது படையினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து அதிரடியான ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலினால் குறித்த தலைமையகத்தின் பல பகுதிகள் வெடித்து சிதறியுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட கெய்லா இராணுவ தளம் மீதான
தாக்குதலில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அது மட்டுமல்லாமல் இந்த 2 தாக்குதலிலும் 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கஃபர் ஷுபா மலைகளிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அல் டைஹட் முக்கோண பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இலக்கு வைத்து புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து மலிக்கியா, பிர்கத்ரிஷா ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் குறித்த ராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய ராடார் கருவிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இன்று காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து 200க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் 30க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பேப்பர் டோம்கள் செயற்பட முடியாத அளவுக்கு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் மேல்களிலே, கிழக்கு கலிலே, மேற்கு கலிலே ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் 200க்கும் மேற்பட்ட இந்த ஏவுகணைகளில் 5% ஏவுகணைகளை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பேப்பர் டோமினால் சுட்டு வீழ்த்த முடிந்துள்ளது. அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் போன்ற அயன்டோம் அமைப்புகளும் எதற்கும் உதவாத அயன்டோம் அமைப்புகளாக பேப்பர் டோம்களாக மாற்றப்பட்டு விட்டன. ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இன்று காலையில் ஆரம்பித்த இந்த தாக்குதலினால் ஒட்டுமொத்த வடக்கு பிரதேசமும் ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைவாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 91வது படைப்பிரிவின் தலைமையகத்தையும் 8வது படைப்பிரிவினுடைய தலைமையகத்தையும் வடக்கு கட்டளை தளத்தினுடைய தலைமையகத்தையும் வடக்கு பிராந்தியத்திற்கான உளவு தளத்தையும் ஹெர்மன் படைப்பிரிவினுடைய தலைமையகத்தையும் 146வது படைப்பிரிவினுடைய தலைமையகத்தையும் 810வது படைப்பிரிவினுடைய தலைமையகத்தையும் வடக்கு கோலானி படைப்பிரிவினுடைய தலைமையகத்தையும் இலக்கு வைத்து இந்த 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ஒரே நேரத்தில் 8க்கும் அதிகமான தலைமையகங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கஃபர் ஷுபா, கஃபர் புலும், அல் மராஜ் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று மேற்கு கலிலே பிரதேசமான நஹரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் குடியிருப்பு கட்டிடங்களையும் குடியிருப்பு பிரதேசங்களையும் இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நிலத்திருடர்களின் பல வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டுள்ளன. மேலும் நஹரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழைய சந்தையொன்றும் முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த சந்தைக்குள்ளே இருந்து நிலத்திருடர்களுடைய நிறுவனங்களும் முழுமையாக தீக்கரையாக்கப்பட்டுள்ளன. அதே போன்று பக்தாதி பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து கவசதிர் ஏவுகணை தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த போர் வாகனம் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. அதற்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு இன்று மாலை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மீண்டும் 100கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிரேட் ஷமோனா, மெச்சூலா, மெர்கலிட் ஆகிய பிரதேசங்களையும் மேல்கலிலே பிரதேசமான ஷுட்லா மற்றும் நஹரி ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் தற்போது மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தீயணைப்பு படைகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் இந்த தீயை அணைப்பதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளும் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிடுகின்றேன். இவ்வாறு ஒருபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுடைய தூதுவர் பிரான்சிற்கு பயணம் செய்து பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்துள்ளார். அதாவது அமெரிக்க தூதுவர் அமோஸ் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் முழுநீள போரொன்று ஏற்படக்கூடாது என்பதற்காக பிரான்சிலே தற்போது பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் தற்போது அமெரிக்க தூதுவர் லெபனான் சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளார். இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலிய ராணுவம் காசாவிலே தரைவழி தாக்குதல்களை நிறுத்திவிடும். இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் காசாவிலே தரைவழி தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிடும். மேலும் காசாவிலே முக்கியமான இராணுவ நடவடிக்கைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிடும். எனவே காசாவில் ஓரளவு அமைதி ஏற்படுத்தப்பட்டுவிடும். இதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் லெபனான் நாட்டினுடைய சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு லெபனான் நாட்டினுடைய சபாநாயகர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். காசாவில் தரைவழி தாக்குதல்கள் நிறுத்தப்படுவது என்பது காசாவிலே முக்கிய நடவடிக்கைகள் நிறுத்தப்படுவது என்பது நிரந்தர போர் நிறுத்தத்தினை குறிக்காது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களும் முற்றுகைகளும் முழுமையாக நிறுத்தப்படும் வரை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை ஒருபொழுதும் நிறுத்த மாட்டார்கள் என்றும் அவர் பதிலளித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே 3ஆம் கட்ட போர் நிலையாக தரைவழி தாக்குதல்களை நிறுத்தப் போகின்றது. எனவே இதனை காரணம் காட்டி அமெரிக்க தரப்பினர் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தாக்குதல்களை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்தும் ஒருபொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. தற்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தாக்குதலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்களிலும் குறித்த பிரதேசமானது பற்றி எரியத்தான் போகின்றது.
யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக மத்தியஸ்தர்கள் நேற்றைய தினம் புதிய பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே மேற்கொள்ளக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக சில ஆலோசனைகளையும் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மத்தியஸ்தர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதேபோன்று யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் தொடர்பாகவும் சில முக்கியமான விடயங்களையும் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக மத்தியஸ்தர்களுடன் நேர்மறையான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் என்றும் ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றின் மூலமாக வெளியிட்டுள்ளார்கள். அதாவது யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விடயங்களுக்கு ஹமாஸ் தரப்பினர் தங்களுடைய பதில்களையும் வழங்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத பாதுகாப்பு தரப்பினரும் ஹமாஸினுடைய பதில்களை வரவேற்றுள்ளார்கள். நான் நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமைகளும் பாதுகாப்பு தலைமைகளும் ஹமாஸுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு காசாவிலே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என நெட்டன்யாஹுவுக்கு அழுத்தங்களை வழங்கி வருவது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். அமெரிக்க ஊடகங்களும் இவை தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தன. எனவே இதற்கமைவாகத்தான் தற்போது ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதிலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமைகளும் பாதுகாப்பு தலைமைகளும் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளார்கள். மேலும் இது ஒரு சிறந்த ஒப்பந்தமாகவும் அமையலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதே நேரம் நெட்டன்யாஹுவும் வலதுசாரி பயங்கரவாத அமைச்சரான ஸ்மோட்ரிச்சும் இந்த ஒப்பந்தத்தினை முறியடிப்பதற்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு தலைமைகள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமானது வெளியிட்டுள்ளது. அடுத்து ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஹொஸ்ஸாம் பத்ரான் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்துவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நாங்கள் ஆர்வமாகவே இருக்கின்றோம். இதனால் தான் மத்தியஸ்தர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பு நீடிக்கின்றது. காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துதல், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை முழுமையாக வெளியேற்றுதல், இடம்பெயர்ந்த பலஸ்தீனிய மக்களை திரும்பச் செய்தல் ஆகிய நோக்கங்களில் நாங்கள் புதிய ஆலோசனைகளை முன்வைத்துள்ளோம். இவை தொடர்பாக மத்தியஸ்தர்களுக்கு ஒரு தெளிவான பதிலையும் வழங்கியுள்ளோம். அத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் எப்போதும் நேர்மறையாகவே பாசிட்டிவாகவே இருக்கின்றோம். எந்த பேச்சுவார்த்தைகளிலும் நாங்கள் கடுமையாக இருக்கவில்லை. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தான் குழப்பம் மற்றும் சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. அத்தோடு எங்களுடைய நம்பிக்கைகளும் கோரிக்கைகளும் எந்த ஒரு அழுத்தத்தினாலும் பாதிக்கப்படவில்லை. மேலும் நெட்டன்யாஹு தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தி மீண்டும் யுத்தத்தினை தொடருவதற்கே விரும்புகின்றார். இதற்கு அமெரிக்க தரப்பினரும் தொடர்ச்சியான ஆதரவினை வழங்கி வருகின்றார்கள். மேலும் அமெரிக்க தரப்பினர் எங்களுடைய தலைமைகள் மீது தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய தலைமைகள் மீது அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இது அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் நன்றாகவே தெரியும். அமெரிக்க ஆக்கிரமிப்பின் நிலைப்பாடுகள் அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்புடையதாகவே இருக்கின்றன. அத்தோடு எதிரிகள் சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்காகவும் பிளவுகளை ஏற்படுத்துவதற்காகவும் அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள். இவ்வாறான அறிக்கைகளை நம்ப வேண்டாம் என்றும் இவை மீது கவனம் செலுத்த வேண்டாம் என்றும் நாங்கள் எங்களுடைய பலஸ்தீனிய மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி இந்த அறிக்கைகளை போர் கருவியாக பயன்படுத்துகின்றது. இதன் மூலமாக சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. எனவே இவற்றினை பலஸ்தீனிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் எங்களுடைய பலஸ்தீனிய மக்களின் உரிமைகளாகும். எனவே எங்களுடைய மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பது எங்களுடைய முதன்மையான இலக்கு என்றும் அவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று ஹமாஸ் தரப்பினர் மத்தியஸ்தர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பதில் தொடர்பாக அல் மாயாதீன் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துதல், ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுதல் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் திரும்புதல் என்கின்ற நிபந்தனைகளில் ஹமாஸ் தரப்பினர் எந்தவிதமான விற்றுக் கொடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளில் உறுதியாகவே இருக்கின்றார்கள். அதேபோன்று பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் ரஃபா நுழைவாயில் பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார்கள். அதே நேரம் ஹமாஸ் தரப்பினர் இந்த பேச்சுவார்த்தைகளை நேர்மறையாகவே கையாண்டுள்ளார்கள் என்றும் அல் மாயாதீன் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதிலில் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பதனை ஒருபொழுதும் நெட்டன்யாஹு ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கான் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. எனவே பெரும்பாலும் இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக காணப்படுகின்றன. நெட்டன்யாஹு ஒருபொழுதும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டார். முட்டாள்தனமான முடிவுகளை எடுப்பதன் மூலமாக தன்னுடைய பதவியினை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வார். அத்தோடு இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு இப்படியான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கலாம். நெட்டன்யாஹு தொடர்ச்சியாக பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்திற்கு சம்மதிக்கவில்லை. எனவே ஹமாஸ் தரப்பினரும் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தேவையில்லை என வெளிப்படையாக கூற முடியும் அல்லவா? ஏன் ஹமாஸ் தரப்பினர் இவ்வாறு வெளிப்படையாக கூறாமல் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் நேர்மறையாக பாசிட்டிவாக இருப்பதாகவே குறிப்பிடுகின்றார்கள்? நெட்டன்யாஹு இவ்வாறு செயற்படும் போது ஹமாஸ் தரப்பினர் மாத்திரமே நேர்மறையாக அணுக வேண்டும் என்கின்ற சில கேள்விகளும் உங்கள் மத்தியில் எழுந்திருக்கலாம். அதாவது காசாவின் யுத்த களத்திலே பலஸ்தீனிய போராளிகளை வீழ்த்த முடியாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன. இந்த காரணங்களில் மிக முக்கியமாக பலஸ்தீனிய மக்களுடைய பொறுமையும் நம்பிக்கையும் காணப்படுகின்றது. கடந்த 9 மாதமாக காசாவின் யுத்த களத்தில் பலஸ்தீனிய மக்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவாகவும் இருக்கின்றார்கள். எனவே தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய போராளிகளுக்கும் பலஸ்தீனிய மக்களுக்கும் இடையில் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான சூழ்ச்சிகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல்வேறுபட்ட அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றது. எனவே ஹமாஸ் ராணுவத்தினர் காசாவின் யுத்த களத்தில்
இந்த சூழ்ச்சிகளையும் முறியடிக்க வேண்டும். யுத்த களத்திலே ஆயுதங்களுடன் போராடுவதை போன்று இந்த சூழ்ச்சிகளுக்கு எதிராகவும் போராட வேண்டியுள்ளது. இதற்கமைவாகத்தான் ஹமாஸ் இராணுவத்தினர் கச்சிதமாக காய்களை நகர்த்தி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் தொடர்ச்சியாக முறியடித்து வருகின்றார்கள். தற்போது காசாவில் 21 லட்சம் பலஸ்தீனிய மக்கள் காணப்படுகின்றார்கள். இந்த 21 லட்சம் பலஸ்தீனிய மக்களுடைய மனநிலையும் யதார்த்தத்தில் ஒரே மாதிரியாக இருக்காது. எனவே காசாவின் யுத்த களத்தில் பலஸ்தீனிய மக்களுடைய மனநிலையை கட்டுப்படுத்துவதிலும் ஹமாஸ் தரப்பினர் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தான் ஹமாஸ் தரப்பினர் பேச்சுவார்த்தைகளிலும் நேர்மறையாக பாசிட்டிவாக இருக்கின்றார்கள். அதே நேரம் நிபந்தனைகளிலும் உறுதியாகவும் இருக்கின்றார்கள். காசாவின் யுத்தகலம் தொடர்பாக அல் ஜசீரா ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் அல் துவைரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது காசாவின் யுத்தகலத்தில் 2 பிரதேசங்களில் உச்சக்கட்ட போட்டி நிலவுகின்றது. வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கும் ரஃபாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கும் மிகப்பெரிய போட்டி ஒன்று ஏற்பட்டுள்ளது. யார் அதிகளவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு இழப்புகளை ஏற்படுத்துகின்றார்கள், யார் தந்திரமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள், யார் புதிய யுத்த தந்திரங்களை பயன்படுத்துகின்றார்கள், யார் தீவிரமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் என 2 பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையில் மிகப்பெரிய போட்டி ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாகத்தான் சுஜையா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி தங்களுடைய சாகசங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இந்த உலகமே ஆச்சரியப்படக்கூடிய சாகசங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். மேலும் இதன் மூலமாக பலஸ்தீனிய எதிர்ப்பானது யுத்த களத்தில் மிக உறுதியாக இருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும் என்றும் அல் துவேரி அவர்கள் தெரிவித்துள்ளார். ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் கஸாம் படையினர் மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்திற்கு அருகாமையில் சென்று சாகசங்களை காண்பித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து சுஜையா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் கஸாம் படையினர் இன்னும் ஒரு சாகசத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு சுஜையாவில் இருக்கக்கூடிய அல் கஸாம் படையினர் ஒரு காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் குறித்த காணொலியில் அல் கஸாம் படையினர் எவ்வாறு தாக்குதல்களை திட்டமிடுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் எவ்வாறு அவதானிக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கட்டிடங்களுக்குள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை எவ்வாறு கொத்து கொத்தாக வேட்டையாடுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் காண்பிக்கப்பட்டிருந்தன. இந்த காணொலியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு அல் கஸாம் படையினர் மேற்கொண்ட இந்த தாக்குதலில் எலில் அக்ஷி என்கின்ற படை தளபதியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த கட்டிடத்தில் இருந்த இந்த படை தளபதியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு படுகொலை செய்யப்பட்ட இந்த படை தளபதி எலில் அக்ஷி பற்றி சில விடயங்களும் வெளியாகியுள்ளன. இவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கான் யூனிஸ் யுத்த களத்தில் பங்கு பற்றியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதலினால் இவருடைய கால்கள் காயமடைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து அவர் ஓய்வு பெறுவதற்காக தன்னுடைய வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கிரியட் ஷமோனா பிரதேசத்தில் தான் இவருடைய வீடு காணப்படுகின்றது. அத்தோடு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கிரியட் ஷமோனா பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் இவருடைய வீடானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மேலும் இவருடைய சொத்துக்களும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இவரும் இவருடைய குடும்ப உறுப்பினர்களும் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு இஸ்ரேலை நோக்கி இடம்பெயர்ந்துள்ளார்கள். பிறகு இவருடைய கால்கள் சரியானதற்கு பிறகு பழிவாங்கும் நோக்கத்தோடு கடந்த வாரம் தான் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே களமிறங்கியுள்ளார். இப்படியான நிலைமையில் தான் அவர் தற்போது சுஜையாவின் புதைக்குழிகளையும் முத்தமிட்டுள்ளார். இவ்வாறு தான் காசாவிற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய படை தளபதிகளுடைய நிலைமை இறுதி கட்டத்தினை அடைந்துள்ளது. அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் சுஜையா பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல் குதுஸ் படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன் ஆரம்பமாக குறித்த பிரதேசத்திலே மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து சுஜையாவின் மத்திய பிரதேசத்தில் ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே அல் கஸாம் படையினர் யாசின் ஏவுகணை மூலமாக இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினரும் அல் காசிம் படையினரும் ஒன்றிணைந்து சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தில் கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து ரஃபாவின் தாலல் சுல்தான் பிரதேசத்திலே அல் கஸாம் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை டிபிஜி ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் ரஃபா மத்திய நகருக்கு அருகாமையில் கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 9 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.